Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. So இந்த வீடியோல sepsis guideline ஓட 8th part வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 7 parts போட்டிருப்போம் sepsis guideline பத்தி. ஸோ அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க கண்டிப்பா. அது பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கண்டினியூட்டி உங்களுக்கு இருக்கும். அண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். நெக்ஸ்ட் செப்சிஸ் டியூ டு போஸ்ட் ப்ரொசீஜரல் இன்ஃபெக்ஷன் அந்த கைட்லைன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ப்ரொசீஜர் ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி இல்லாட்டி ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு செப்சிஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கோட் பண்ணோம் அப்படிங்கறதான் வந்து இந்த கைட்லைனை பார்க்க போறோம். போஸ்ட் ப்ரொசீஜரல் அப்படின்னா என்னன்னா ஒரு சர்ஜரி இல்லாட்டி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த டியூரேஷனை தான் வந்து போஸ்ட் ப்ரொசீஜரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த டாக்குமெண்டேஷன் எப்படி இருந்தா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து நம்ம நார்மலா காம்ப்ளிகேஷனுக்கு நம்ம டாக்குமெண்டேஷன் எப்படி பார்ப்போம்? பிசிஷியன் வந்து கண்டிப்பா அந்த காம்ப்ளிகேஷன் வந்து ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்கணும். அதுதான் வந்து ஜென்ரலாவே எல்லா கோட்ஸுக்குமே அப்ளிகபிள். இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, ஓகேங்களா, ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவருக்கு உதாரணத்துக்கு செப்சிஸே எடுத்துப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் கழிச்சு செப்சிஸ்ன்னு சொல்றாங்க. இல்லாட்டி அதுக்கு அடுத்த என்கவுண்டர்ல நெக்ஸ்ட் டைம் போய் பார்ப்பாங்க இல்லைங்களா ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த டைமிங்ல வந்து செப்சிஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்மளாவே உடனே ஓகே, முன்னாடி வந்து சர்ஜரி நடந்துச்சு, இப்போ ஆப்ரேஷன் நடந்துச்சு, இப்போ வந்து செப்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இது காம்ப்ளிகேஷன், இது போஸ்ட் ஆபரேட்டிவ் செப்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா எடுத்துக்க கூடாது. நம்ம எப்பயுமே அஷ்யூம் பண்ணக்கூடாது. டாக்டர் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கணும். ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பா சொல்லியிருக்கணும். ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா அந்த ஆப்ரேஷனுக்கும் இந்த செப்சிஸுக்கும் இடைப்பட்ட இந்த செப்சிஸ் வந்து இந்த ஆப்ரேஷனால தான் வந்துச்சு, இது போஸ்ட் ஆபரேட்டிவ் செப்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை தான் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபார்ம் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து இதை காம்ப்ளிகேஷன் போஸ்ட் ஆபரேட்டிவ் செப்சிஸ் அப்படின்னு சொல்ல முடியும். காம்ப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு இந்த மாதிரி ஆப்ரேஷன் அந்த மாதிரி நடந்து அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன்னால ஏதாவது இல்லாட்டி அந்த சர்ஜரினால எதனா ஒரு ப்ராப்ளம், ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதை காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் கோட் பண்ணுறதுக்கு முக்கியமாக அந்த டாக்குமெண்டேஷன் டாக்டர் வந்து ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்கணும், அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஒருவேளை அப்படி ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்மாக தெரியல உங்களுக்கு, அதை வந்து இது உண்மையாலுமே வந்து இது காம்ப்ளிகேஷன் தானா, இது போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்சிஸ் தானா, அந்த மாதிரி தெரியாத பட்சத்துல நம்ம வந்து பிசிஷியன்ட்ட query ரைஸ் பண்ணி கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பில என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் வந்து போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்சிஸ் ஒருவேளை கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது எப்படி கோட் பண்ணணும், என்னென்ன கோட்ஸ் வரும் அப்படிங்கறதான் வந்து இந்த கைட்லைன்ல சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருவேளை பேஷண்ட்டுக்கு போஸ்ட் ஆபரேட்டிவ் இன்ஃபெக்ஷன் செப்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மல் பேஷண்ட்டுக்கு வந்து T81.40 அதுல இருந்து T81.43. ஸோ இந்த கோட் கேட்டகரியில இருந்து நமக்கு வந்து சூட்டபிள் கோடை வந்து சூஸ் பண்ணி போடணும். அந்த கோட் டிஸ்கிரிப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஃபாலோயிங் அ ப்ரொசீஜர் அப்படின்னு வரும். ஒருவேளை ஓபி பேஷண்ட்டாக இருக்காங்க, ப்ரெக்னன்சி பேஷண்ட், அந்த ப்ரெக்னன்ட் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து O86.00லேருந்து O86.03 அந்த கோட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆஃப் த அப்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜிக்கல் wound. ஸோ இந்த கோட் சீரீஸ்ல இருந்து எதனா ஒரு சூட்டபிள் கோட் வந்து நம்ம சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து கோட் பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா T81.44, ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா செப்சிஸ் ஃபாலோயிங் அ ப்ரொசீஜர். இந்த கோடு ஆர் செப்சிஸ் ஃபாலோயிங் அப்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசீஜர். நார்மல் ப்ரொசீஜர் பண்றாங்க, நார்மலா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க அப்படிங்கும்போது T81.44 இந்த கோடு கொடுப்போம். ஓகேங்களா, டி சீரீஸ்ல இருந்து. அப்படி இல்ல இது வந்து ஓபி கேஸ், அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசீஜர் ஏதாவது பண்றாங்க, சி செக்ஷன் சிசேரியன் செக்ஷன் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி அதுக்கு வந்து இந்த கோடு கொடுப்பாங்க O86.04. அப்படின்னா அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன, செப்சிஸ் ஃபாலோயிங் த அப்ஸ்ட்ரக்டிக்கல் ப்ரொசீஜர். என்ன அப்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசீஜரா இருந்தாலும் சரி, அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா என்னன்னா ஓபி பேஷண்ட், பிரெக்னன்சி, டெலிவரி, ஸோ அந்த மாதிரி அவங்கள தான் இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு இந்த கோடு கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் இருக்கு,
அப்படின்னா லைக் பாக்டீரியா இல்லாட்டி வைரல் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் கூடயும் அடிஷ்னலாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலை, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் கூடயும் நம்ம அடிஷ்னலாக இதுக்கு கீழே கொடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போஸ்ட் ப்ரொசீஜரல் இன்ஃபெக்ஷன் ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்ம் டாக்குமெண்டேஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் பேஷண்ட்டுக்கு T81.40 T81.43 இந்த சீரீஸ்க்குள்ள இருக்கிற கூட ஃபர்ஸ்டா கொடுத்துருவோம். அடுத்து ஒருவேளை ஓபி பேஷண்டா இருக்காங்க அப்படின்னா O86.00 O86.03 அந்த கோடை வந்து நம்ம ஃபர்ஸ்டா கொடுத்துருவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு T81.44 அது அடிஷ்னலாக கொடுப்போம் நார்மல் பேஷண்ட்டுக்கு. ஒருவேளை அப்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசீஜர்னால எதாவது வந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக எதனா ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, டெலிவரி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா O86.404 அடிஷ்னலாக கொடுப்போம். ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டை தனியாக எக்ஸ்ட்ரா கோட் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் 2 விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து நார்மல் பேஷண்ட்டுக்கு எப்படி கோட் பண்ணணும், ஓபி பேஷண்ட்டுக்கு எப்படி கோட் பண்ணணுங்கிறதான் இந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட். ஸோ இப்போ அந்த அடிஷ்னலாக இந்த செகண்ட் பேராகிராஃபில் லாஸ்ட் லைனில் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் ஒன்று கொடுப்போம், அதை ஈகோலை, ஸ்டெஃப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, ஒருவேளை அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு சிவியர் செப்சிஸும் இருக்குது அப்படின்னா அடிஷ்னலாக R65.2 இந்த கோடும் நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 4th பேராகிராஃபில் இருக்கிற கைட்லைன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை இன்ஃபியூஷன், டிரான்ஸ்ஃபியூஷன், தெராபெட்டிக் இன்ஜெக்ஷன் ஆர் இம்யூனைசேஷன் இது பண்றதுனால செப்சிஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி கோட் பண்ணணும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு நல்ல டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. மேல கொடுத்துருக்கிற கோடு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்றாங்க, எதனா ப்ரொசீஜர் சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த கோட் செட்ல வந்து நம்ம காம்ப்ளிகேஷன் வந்து கோடு கொடுப்போம். ஓகேங்களா. இதுவே இந்த இன்ஃபியூஷன், டிரான்ஸ்ஃபியூஷனா என்ன, இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனு இல்லாட்டி இது பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. அப்புறம் தெராபெட்டிக் இன்ஜெக்ஷன்னா என்னன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு எதனா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க பேஷண்ட்டுக்கு, ஊசி போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல இம்யூனைசேஷன், எதனா வேக்சினேஷன் கொடுக்குற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் இம்யூனைசேஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா, பெரியவங்களுக்குமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இம்யூனைசேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி கிடையாது, இது வந்து ஒரு ஆப்ரேஷன் கிடையாது, இது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ரிலேட்டடா, ஒரு இன்ஃபியூஷன் ரிலேட்டடா, டிரான்ஸ்ஃபியூஷன் ரிலேட்டடா இருக்கிறதுனால இதுக்கு தனியான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோட்ல இருந்து நம்ம கோட் பண்றதுதான் சூட்டபிளா இருக்கும். ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். T80.2. ஸோ இந்த கோட்ல இருந்து நம்ம எப்போ கோட் பண்ணோம், எதுக்கு கோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஃபாலோயிங் இன்ஃபியூஷன், டிரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் தெராபெட்டிக் இன்ஜெக்ஷன். ஸோ இது மூணுல எதனால செப்சிஸ் வந்திருந்தாலுமே இந்த T80.2 இந்த கோட் கொடுக்கணும். ஓகேங்களா. அல்லது இம்யூனைசேஷன் மூலமா அதுல இருந்து செப்சிஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா T88.0 இன்ஃபெக்ஷன் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் ஷுட் பி கோடட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தெராபெட்டிக் இதனால வந்திருக்கு, இன்ஜெக்ஷனால வர்றது அப்படிங்கும் பொழுது இந்த 3 விஷயத்துக்காக வந்தா இந்த T80.2 ஃபர்ஸ்டா கொடுப்போம். ஒருவேளை இம்யூனைசேஷன் மூலமா வந்துச்சு அப்படின்னா இந்த T88.0 ஃபர்ஸ்டா கொடுப்போம். ஓகேங்களா. ஃபாலோட் பை த ஸ்பெசிபிக் இன்ஃபெக்ஷன் கொடுப்போம். அதே மாதிரி ஒருவேளை சிவியர் செப்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா R65.2 அந்த அடுத்தடுத்து சீக்வன்சிங் எல்லாமே காமன் தான். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன சீக்வன்சிங் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கைட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கைட்லைன், ரொம்ப இம்பாக்ட் பண்ணும் சார்ட்ல ஆக்சுவலாக. அதே மாதிரி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்டர்வியூஸ்லையும் நிறைய நம்ம கேட்போம், நமக்கு சார்ட்ஸும் நமக்கு நிறைய இது மாதிரி வரும். ஒருவேளை நீங்கள் கோடராக இருந்துட்டு அடுத்து QA லெவலில் QC அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவலில் போகிறப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுல இருந்தெல்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஈவன் கோடர்ஸ்மே ஒரு சீனியர் கோடர் லெவலில் நீங்கள் நெக்ஸ்ட் கம்பெனிஸ்க்கு போகும் பொழுது இந்த இதுல இருந்து உங்களுக்கு நல்ல கொஷின்ஸ்லாம் வந்து வரும். ஸோ நீங்கள் நல்லா இப்பவே வந்து அதை நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு
எல்லாமே ஒரே ஸ்லைடில் வரணும், ஒரே பாயிண்ட்டாக வரணுங்கிறதுக்காக ஒருவேளை போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்சிஸ் இருக்குது அப்படின்னா நார்மல் பேஷண்ட்க்கு வந்து T8 ப்ரொசீஜர்னால சர்ஜரினால வந்துச்சுன்னா T8 இந்த சீரீஸ்லேருந்து T81.40லேருந்து T81.43, அதாவது அந்த கோட் டிஸ்கிரிப்ஷனே பார்த்துக்கோங்க. இந்த கோடை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. T81.40, T81.43 இல்லை இந்த ஓ சீரீஸ் கோடு அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்படி இன்டர்வியூவில் சொல்லணும் அப்படின்னா எப்படி நீங்கள் போஸ்ட் ப்ரொசீஜரல் இன்ஃபெக்ஷன் சார்ட்டை வந்து நீங்கள் கோட் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்னா நாங்கள் வந்து கன்ஃபார்ம் ரிலேஷன்ஷிப் டாக்குமெண்டேஷன் ஃபிசிஷியன் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். அந்த ப்ரொசீஜருக்கும் செப்சிஸ்க்கும் ஒருவேளை எஸ்டாப்ளிஷ் ஆகலை அப்படின்னா நான் கொரி ரைஸ் பண்ணுவேன், ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு. அப்படி இல்லை எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா நான் இன்ஃபெக்ஷன் ஃபாலோயிங் ப்ரொசீஜர் அந்த கோடு வந்து கொடுத்துட்டு, நார்மல் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா அந்த கோடு கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து செப்சிஸ் ஃபாலோயிங் ப்ரொசீஜர் அந்த கோடு ஒன்று கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சிவியர் செப்சிஸ் இருந்துச்சுன்னா சிவியர் செப்சிஸ் கோடும் கொடுத்துட்டு, ஏதாவது இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட் இருந்துச்சுன்னா அந்த கோடு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருவேளை ஓபி பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஓசிடிஸ்ல இருந்து இன்ஃபெக்ஷன் ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் கோடு வரும். நீங்கள் இது ஃபுல்லாக அப்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜிக்கல் வூண்ட் அது மாதிரி கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியணும். ஸோ ஒருவேளை ஓபி பேஷண்ட்டாக இருந்துச்சுன்னா ஓசிடிஸ் கோடு வந்து நான் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபாலோயிங் அப்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் கோடு வரும். அந்த கோடு கொடுப்பேன். அந்த கோடு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சிவியர் அந்த செப்சிஸ் ஃபாலோயிங் அப்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி கோடு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட், அதுக்கப்புறம் சிவியர் செப்சிஸ் இருந்துச்சுன்னா சிவியர் செப்சிஸ்க்குரிய கோடு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். இது முடிச்சுட்டு இது வந்து சர்ஜரி போஸ்ட் ப்ரொசீஜரல் இன்ஃபெக்ஷன்னா இது ஒருவேளை டிரான்ஸ்ஃபியூஷன், தெராபெட்டிக் இன்ஜெக்ஷன், இம்யூனைசேஷன் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்னால செப்சிஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் ஃபாலோயிங் இன்ஃபியூஷன் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கோடு இருக்கு. ஸோ அந்த கோடு கொடுப்பேன். அப்படி இல்லாட்டி இம்யூனைசேஷனுக்கு தனியாக ஒருவேளை இம்யூனைசேஷனால வந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான கோடு இருக்கு, அந்த கோடு நான் கொடுப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சிவியர் செப்சிஸ் இருந்துன்னா அந்த சீக்வன்சிங் வந்து சிவியர் செப்சிஸ்ல அடுத்து நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க இன்டர்வியூட்ட சொன்னீங்கன்னா வெல் அண்ட் குட். இதுதான் கான்செப்ட், இதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இன்டர்வியூட்ட சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப கிளியரா டிரான்ஸ்ஃபியூஷன், தெராபெட்டிக் இன்ஜெக்ஷன், இம்யூனைசேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாட்டி அட்லீஸ்ட் நீங்க இந்த மேல இருக்க இதையாவது சொல்லணும். இன்ஃபெக்ஷன் ஃபாலோயிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டி சீரீஸ் காம்ப்ளிகேஷன் கோடு வரும், அந்த கோடு கொடுப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு செப்சிஸ் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிகேஷன் கோடு வரும், அந்த கோடு கொடுப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சிவியர் செப்சிஸ் இருந்துச்சுன்னா சிவியர் செப்சிஸ், இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் கோடு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த சீக்வன்ஸாவது உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதையாவது நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பழகிக்கணும் சார்ட்ல. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க ஃபர்தரா நல்லா இதுல மாஸ்டர் இதுல நீங்க நல்லா கத்திக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இது நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு சொல்லலாம். ஸோ இந்த கைட்லைன் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குது அப்படின்னா போஸ்ட் ப்ரொசீஜரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்டிக் ஷாக் வந்து எப்படி கோட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி கோட் பண்ண அதே சினாரியோ தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சது வந்து செப்டிக் ஷாக்கு இல்லாட்டி சிவியர் செப்சிஸ் இருந்துச்சுன்னா இந்த கோடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர் சீரிஸ் கோடு சொன்னேன் இல்லைங்களா. ஒருவேளை போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொசீஜர்னால அந்த செப்டிக் ஷாக் வந்திருக்கு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த T81.12 இந்த கோடே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்டிக் ஷாக் அப்படின்னு டி சீரிஸ் ஒரு கோடு இருக்கு. ஸோ இந்த கோட் நீங்க கொடுக்கணும். இந்த சிவியர் செப்சிஸ்க்குரிய நார்மல் கோடு இருக்கு பார்த்தீங்களா, R65.21 சிவியர் செப்சிஸ் வித் செப்டிக் ஷாக், இந்த கோடு வந்து நீங்க கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த கோடு வந்து நார்மலா வர கோடு. இந்த T81.112 வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொசீஜர்னால இந்த செப்டிக் ஷாக் வந்துச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்கான கோடு. அண்ட் அடிஷ்னலா அக்யூட் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கோட் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க, ரொம்பவே ஈஸி தான். டாக்குமெண்டேஷன்லயே டாக்டர் சொல்லியிருப்பாங்க போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்டிக் ஷாக் இல்லாட்டி செப்டிக் ஷாக் வந்து ப்ரொசீஜர்லேருந்து வந்துச்சு அந்த மாதிரி டாக்குமெண்டேஷனே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம இந்த ஏன்னா இதுவும் காம்ப்ளிகேஷன் தான். செப்டிக் ஷாக் வந்து ப்ரொசீஜர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஆப்வியஸாக அதுவும் ஒரு காம்ப்ளிகேஷனா. ஸோ அந்த லாஜிக்கை இதில் அப்ளை பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. T81.12 இப்படி ஒரு போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்டிக் ஷாக் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு கோட் லீட் பண்ணும்போது அந்த கோட் லீட் பண்ணுங்க. இந்த கோட் நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் டி சீரிஸ் கோட் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர் சீரிஸ் கோடு வந்து நார்மலா சிவியர் செப்சிஸ் வித் செப்டிக் ஷாக் இருந்தால் தான் நம்ம கோட் பண்ணுவோம். ப்ரொசீஜர்லேருந்து வந்ததுனால இது காம்ப்ளிகேஷன். ஸோ இந்த டி சீரிஸ் கோட் வந்து கோட் பண்ணுவோம். ஆல்ரைட். ஸோ ஃபைனலாக வந்து அடிஷ்னலாக ஏதாவது ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லாட்டி ஆர்கன் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக நம்ம வந்து அதை கேப்சர் பண்ணுவோம் நெக்ஸ்ட்.
இன்னும் 3 கைட்லைன் வந்து செப்சிஸ் பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஸோ அத முடிச்சுட்டோம் அப்டின்னா, இந்த ஃபுல் செப்சிஸ் கைட்லைனும் கம்ப்ளீட் ஆயிடும். அத வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஆல் அப்டின்ற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.